வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ஒரு கிளார்க் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்பு, ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து அறநிலைத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 10ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, பிஇ எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான சேலரி தான் ஸ்டார்டிங் கொடுப்பாங்க. ஒரு 28,000 சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துலேயே 37,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. தேர்வு இல்லை, நிரந்தர அரசு பணி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிச்சா அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோலேயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை கொடுப்பாங்க. எல்லா விதமான தகவலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே பரிமாற்றம் செய்வாங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணல அப்படின்னா உடனடியாக போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ண அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு இலவசமான முறையில் கொடுக்கறதுக்கு நாம் வந்து காத்துட்டு இருக்கோம். அதனால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நீர்வளத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அது நிறைய பேர் விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நான் வந்து கொடுத்துருந்தேன். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஜாப்ஸு அதுலேயும் 10th குவாலிஃபிகேஷன் தான். எம்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பு 10th குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும், நான் எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ளேயே ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய டீமுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு டீம்லேருந்து உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா போன வீடியோவில் நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து நீர்வளத்துறைக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை வேலைவாய்ப்புடைய நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஓரளவு நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் அவைலபிளாக கொடுக்குறேன். தாராளமாக இதை வந்து கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் அரசாங்கமே கொடுத்த ஒரு பிடிஎஃப் தான். இதில் வந்து உங்களுடைய பெயர் நீங்கள் வந்து தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா விதமான இதையுமே நீங்கள் தமிழ்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெயர், தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர், அதாவது நீங்கள் தந்தை பெயர் எழுதலாம். அப்படி இல்லை பாதுகாவலர் இருக்காங்க, சித்தப்பா வீட்டில் சித்தி வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாவலர் பெயரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் வந்து என்ன இப்போ வந்து ஒரு டிசி பிறந்த தேதிக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் என்னவோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பள்ளி சான்று நகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாலினம் ஆணா பெண்ணா கேட்டிருக்காங்க. ஆண்னா ஆண் போடுங்க, பெண்ணா பெண் போடுங்க. அதேமாரி நிரந்தர முகவரி. நிரந்தர முகவரி இப்போ நீங்கள் என்ன முகவரியில் இருக்கீங்களோ அந்த முகவரி நிரந்தரமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணணும், நிரந்தர முகவரியை நீங்கள் தேர்வு செய்யணும். அதே நாங்கள் வந்து இருக்கிறது ஒரு இடம், நாங்கள் வந்து இப்போ ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிறது இன்னொரு இடம் அப்படின்னா அந்த இன்னொரு இடம் அந்த ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் இருக்குது இல்லை, அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அங்கே வந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதாவது எக்ஸாம் மீன்ஸ் உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிட போகிறாங்க அப்படின்னா அங்கே தான் வந்து கால் ஃபார் லெட்டர்லாம் போகும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெரிஃபை போகக்குள்ள நீங்கள் வந்து மறுபடியும் எல்லாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற மாரி வரும். அதனால தான் சொல்கிறது, உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டில் என்னென்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் வந்து மெயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலைக்கு போகிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதனால் இப்போ நிரந்தர முகவரியில் என்ன எதுவோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆதார் அட்டை எண். 12 இலக்கு கொண்ட ஆதார் அட்டை எண், அதாவது ஆதார் நம்பர் கேட்குறாங்க. 3 4 இருக்கும். அதை வந்து அதில் எப்படி இருக்கோ அதேமாரி இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க.
அந்த சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட வேண்டும். ஆதார் கார்டு வந்து நீங்கள் நம்பர் போட்டீங்கல்ல, அதோடைய ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே என்னென்னலாம் இணைக்கிறீங்களோ, இங்கே என்னென்னலாம் ஆவணம் கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கணும். தொலைபேசி எண், கைபேசி எண் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் நம்பரும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணிக்க. 2 நம்பர் கொடுத்துக்கோங்க. ஒன்று வாட்ஸ்அப் நம்பரே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 2மே வாட்ஸ்அப் நம்பரே இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப பரவாயில்ல, அதுமாரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களுடைய மெயில் ஐடி இப்போ கரண்ட்டில் என்ன மெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுக்குறதே உங்களுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கருத்து. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் நகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களை வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் அதில் வந்து அந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல்வி தகுதி என்ன, நீங்கள் வந்து என்ன கல்வி தகுதி, 10th முடிச்சிருக்கீங்களா, 12th முடிச்சிருக்கீங்களா, காலேஜா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்குறாங்க. நீங்கள் வந்து 10th-னா 10th, 12th-னா 12th, 10th பாஸ், 12th பாஸ், டிகிரி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது வேறு ஏதாச்சும் தகுதிகள் இருக்குதா, அதாவது கபடியில் இதுமாரி, கொக்கோ லேடிஸில், பாய்ஸ்லையும் இருக்குது, அதுமாரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே என்னென்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்மொழி சான்றிதழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம், ஏன்னா அதெல்லாம் இதரில் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட இது வேணும் அப்படின்னா நினச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா அது வந்து தேவையில்லை. 13வது நீங்கள் அந்த ஸ்கூல் முடிக்கிறப்ப டிசி கொடுத்துருப்பாங்களா, அதோடைய ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் இணைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் கூட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. அதாவது அந்த நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, நன்று 2வது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து கேட்குறாங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றவியல், அதை குற்றவியல்னால் நீங்கள் ஏதாச்சும் வந்து இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தண்டனை ஏதாச்சும் பெற்று வந்திருக்கீங்களா அரசாங்கத்தில், அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னே கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையே கிடைக்காது. ஆனால் அப்படி இருந்தது அப்படின்னா கட்டாயமாக போடணும். முன்னால் அனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுக்குள்ள சான்றிதழ் இணைக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் இல்லை. இந்து சமய அறநிலைத்துறை கீழுள்ள முதுகலை அல்லது திருக்கோயில் பணியாற்றியனில் அதன் விவரம், நீங்கள் ஆல்ரெடி பணியாற்றிருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. பதவியெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவியெல்லாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இங்கே வந்து எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க, உங்களுடைய பேர் எல்லாம் போட்டு, உங்கள் தந்தை பேரெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி 4 இடம் போட்டு விண்ணப்பதாரன் கையொப்பம் போடணும். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும் சொல்லிட்டு இங்கே பார்த்து கீழே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும். பிறந்த தேதி, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ் நகல், கல்வி சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், அனுபவ சான்றிதழ் இருக்கணும். அதை 25 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் மூலமாக, ஃபோர்ஸ் மூலமாக நடைபெறும். இதோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் எப்படிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 45 வயது வரை இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சம்பள விவரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,700லேருந்து 33,700 வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் நடைபெறும். நேர்காணல் நடைபெறுற அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஆவணம் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் அனைவருக்குமே கட்டணம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க.
தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7/9/2024 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே நான் வந்து 1 by 1 கொடுத்துட்டேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனே அப்டேட் கொடுக்க நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.